சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி அளித்த பாலியல் புகார் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் தற்பொழுது விளக்கமளித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண் மீது பாலியல் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஒருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரிப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாணவி அளித்த அந்த புகாரின்படி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாணவிகளின் பாதுகாப்பு எப்போதுமே முதன்மையான முன்னுரிமை அளிக்கக்கூடிய ஒன்று என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் தற்பொழுது விளக்கமளித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பிரகாஷ் இதற்கு ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். அதில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி அளித்த பாலியல் புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாணவிகளின் பாதுகாப்பு எப்போதுமே முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, அண்ணா பல்கலைக்கழகத்தின் விளக்கம் என்ன? கழகத்தில் மாணவி ஒருவர் கொடுத்த அந்த பாலியல் புகார் விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு மாணவ அமைப்புகள் போராட்டம் நடத்தின. அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய அந்த பாலியல் புகார் மீது என்னென்ன நடவடிக்கைகள் தற்பொழுது வரை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று பதிவாளர் விரிவான ஒரு அறிக்கையை தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது ராஜா அண்ணாமலைபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல மாணவி சார்பில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரை பொறுத்தளவு மாணவி தனது ஆண் நண்பருடன் கல்லூரி வளாகத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது அடையாளம் தெரியாத நபர்கள் இருவர் அச்சுறுத்தியதாகவும் பாலியல் சீண்டலுக்கு முயன்றதாகவும் அந்த புகாரில் கூறப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஆரியபுரம் மகளிர் காவல் நிலைய குழுவினரிடம் வழக்கை தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். பல்கலைக்கழக உள் குழுவினருக்கும், அதாவது பல்கலைக்கழகத்தில் செயல்படக்கூடிய அந்த புகார் குழுவினருக்கும் தற்போதைய தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணை என்பது பல்கலைக்கழக ரீதியில் முதற்கட்டமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. காவல்துறையிடம் விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பை உயர்கல்வித்துறை முழுமையாக வழங்கும் என்று பதிவாளர் அறிவுறுத்தி இருக்கிறார். விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில கல்லூரி வளாகத்தில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு அம்சங்களையும் நாங்கள் மேம்படுத்தியிருக்கோம். தொடர்ச்சியாக இதனை கண்காணித்து வருகிறோம். குற்றவாளிகள் விரைவில் கைது செய்ய அனைத்து முயற்சிகளும் காவல்துறை தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் முழுமையான ஒத்துழைப்பு அளிக்கும் என்று ஒரு முழுமையான விரிவான விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.